வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுமா அனைவருக்கும் வீக்கெண்ட் நல்வாழ்த்துக்கள். இந்த வீக்கெண்டில் உங்களுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். அட்டகாசமான ரொம்ப சுவையான, அது மட்டும் இல்லை ஆரோக்கியத்துக்கும் நம்மளோட ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்ல ரெசிபி. அதாவது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது ஸ்னன் அதர் தென் மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். என்ன மீன் குழம்பு? மத்தி மீன் குழம்பு. இதுக்கு ஃபஸ்ட்டு இது இந்த வெங்காயம், அதுக்கப்புறம் இந்த தக்காளி, அதுக்கப்புறம் இந்த காஷ்மீரி சில்லி, இதெல்லாம் நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை, இதெல்லாம் வதக்கிக்கலாம். சரிங்களா? இது எதுக்கு நான் வதக்கி சேர்க்குறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மத்தி மீன் பார்த்திங்கன்னா, நம்ம எந்த அளவுக்கு சாப்பாட்டில் சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு அது கிட்டத்தட்ட ஒரு ஆன்டிபயோட்டிக் மாதிரி. இந்த பூண்டு அப்புறமா வதக்கும் போது சேர்க்கலாம். இதோடு இது பாருங்க, எடுத்து வச்ச மிளகு, சீரகம், இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது எதுக்கு மிளகு சீரகம் ஆட் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இது உடம்புக்கு நம்ம அந்த சளியெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா அதெல்லாம் க்யூர் பண்ணி கொடுத்துரும். அதனால் ஃபஸ்ட்டு இது நம்ம நல்லா வதக்கிக்கலாம். சரிங்களா? இதுதான் மீன் குழம்போட பேஸ் மசாலா. ஓகேங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த மீன் குழம்புக்கு தேவையான பேஸ் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம ஆற வச்சுக்கலாம். சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மத்தி மீன் குழம்புக்கு நம்ம எண்ணெய் போட்டுட்டோம். எண்ணெய் போட்டுட்டு கடுகு தாளிச்சிட்டு ஒரு 2 பச்சை மிளகா போட்டுட்டு இப்போ பூண்டு போட்டு நல்லா வதக்குறோம். பூண்டு வதங்கினதுக்கப்புறமா இந்த வெங்காயமும் தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம். சரிங்களா? அதோடு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கரைச்சி வச்சுருக்க இந்த மீன் குழம்புக்கு பேஸ் இதுதான். இது புளிக்கரைச்சல், அதுக்கப்புறம் நம்ம அதை வதக்கி அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கல்லுப்பு, இது எல்லாமே சேர்த்துருக்கேன் நான். இதை எடுத்து நம்ம இதில் இப்போது ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் மேலே வர வரைக்கும் அடுத்த வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் மேலே வர வரைக்கும் அப்படியே இருக்கணும். இதுக்கு ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குழம்பு நல்லா கொதிச்சுட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் இருக்குது பாருங்கள் மத்தி மீன். இதை எடுத்து நம்ம குழம்புல 1 by 1 சேர்த்துடலாம். இந்த மீனை சேர்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த உப்பு டேஸ்ட்டு பார்க்குறதெல்லாம் மீனை சேர்க்கறதுக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க. ஏன்னா மீன் சேர்த்ததுக்கப்புறம் மீனுக்கு கிளறக்கூடாது. குழம்ப கிளறுனா மீன் உடஞ்சிடும். சரிங்களா? இப்போ மீன் சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் 10 நிமிஷம் இதை க்ளோஸ் பண்ணி கொதிக்க விடலாம். மீன் சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு கொதி வந்துடுச்சு. இப்போ இதை சிம்மில் வச்சுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அட்டகாசமான மத்தி மீன் குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சாப்பிட்டுக்கிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. உங்களுமா சைனிங் ஆஃப். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை பை, டேக் கேர்.